கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள், பேசுகிற கடவுள். இன்று இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மகனே மகளே என்று பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதம். பேதுரு சொல்வார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வதற்கிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்குன்னு சொல்வார். ஆம், நிலை வாழ்வதற்கின்ற வார்த்தை, நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வார்த்தைகள் தான். அதைத்தான் அவர் நம்மோடு கூட பேசி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாட்டிலே பார்க்கிற பொழுது, இந்த தொலைக்காட்சி பார்க்கிற அநேக சகோதர சகோதரிகள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்தை முறுக்குகிறது. சொல்வார்கள், செய்தி ஒவ்வொன்றும் மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வசனமும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது, எங்களை ஒரு புதிய வழிக்கு நடத்தி கொண்டு போய் சொல்லுவார்கள். நான் அப்படியே சொல்லுகிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதி கன மகிமையும் உமக்கே எங்கள் ஆண்டவர் மனசுக்குள்ள அப்படியே சொல்லிக்கிடுவேன். ஏன்னா எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி சொல்லித்தான், இன்றைக்கி இந்த ஊழியத்துக்குள்ள எத்தனையோ பொருளாதார தேவை உண்டு. அதெல்லாம் ஆண்டவர் தானே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் உங்களுடைய மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் இந்த செய்தியை வெளியிடுகிறவன்னு சொல்லிக் கொடுக்குறோம். ஒருவேளை இந்த நாளிலும் அப்படி ஆண்டவர் தூயாகவே உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துவார் என்றால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணத்தையும் நற்செய்தி பணிக்காகவே நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆண்டுடைய வார்த்தைகளுக்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். செய்தி கொடுக்கிற ஒரு நிலையும் போது நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அநேக சகோதரிகள் பார்க்கிற பொழுது அவர் வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாளிலும் பிரியமாகவே ஆண்டவர் தருகின்ற செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவருடைய செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார், எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறாயோ அங்கெல்லாம் உடன் இருந்து அரும் அடையாளம் செய்வேன் என்று மார்க்கு 16:20 வசனத்தை கொடுத்தார். அதன்படியாக கடந்த நாட்களிலே அநேக மக்களுக்கு ஆண்டவர் தானே வசதி கொண்டார். நற்செய்தி அறிவிக்கலாம். ஆண்டவர் உடனிருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தை உறுதி பண்ணால் நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சாட்சியங்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். நாம் புத்தகத்தில் வெளியிடலாம். இப்பொழுது புத்தகம் நிறைய மக்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அவர் சாட்சியத்தை படிக்கிற பொழுது அவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆண்டவரை பற்றி கொள்வார்கள். எனவே உங்கள் சாட்சியத்தை எங்களுக்கு எழுதுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு புத்தகம் வரவில்லை என்றால் உங்களுடைய முகவரி எங்களுக்கு தெரிவித்தால் போதும், அனுப்புங்கள். உங்களுக்கு நாம் புத்தகம் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு எந்த விதமான விலையோ சந்தாவோ இல்லை. ஆண்டவர் சொன்னார், எந்த விலையும் சந்தாவும் குறிப்பிட வேண்டாம், யாருடைய பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசுவேன்,
கொடுக்க செய்வேன் சொன்னார். இன்னைக்கு 29 வருஷம் அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார். யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை, கடவுள் நடத்திட்டு இருக்கிறார். இந்த தொலைக்காட்சி ஊழியம் கூட அப்படிதான். என் எஜமானன் நடத்தி கொண்டிருக்கிறார். எஜமானன் அவர். நான் சொல்லுவேன், உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்கள் நடத்தி செல்வீங்கன்னு சொல்லி நடத்திட்டு இருப்பேன். நாளிலும் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? தெய்வமே பேசும்னு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் எங்களோடு கடந்து வாங்க பேசுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம், உள்ளத்தை திறப்போம், விசுவாச கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்மதிலே கடந்து வரட்டும். அது ஆவியானவராய் செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தின அன்பின் நிலைப்படி நாளும் நற்செய்தி அறிவிக்கிற அந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவர் உடன் இருந்து என்கிறதபடி எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். அடியானை மூடி மறைத்துக் கொள்ளும். பேசுவது நான் அல்ல, எனக்குள் நீரே இருந்து பேசும். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மத்திய பிரசன்னமாயிரும். அவர்கள் அருகிலே இரும். உம்முடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும். என் இயேசு மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய உள்ளத்திலே, அவருடைய உடலிலே, அவருடைய எண்ணங்களிலே, சிந்தனையிலே அறியட்டும். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. 1000 ஆத்துமாக்களிடம் கொண்டு வருவதற்கான தேவ கிருபைகள் நடப்பீங்கப்பா. தாழ்ச்சியோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற அடியானை, செய்தி கேட்கிற உங்களுடைய மக்களிலும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் தானே இருந்து நடப்பிப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் ஒரு செய்தி கொடுக்க முடியாகத்தான் உணர்த்தினார். அது என்ன செய்தி? ஆயனும் மந்தையும், மெய்ப்பனும் மந்தையும், மெய்ப்பரும் மந்தையும், ஆயரும் மந்தையும். இதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு தூயான் உணர்த்தினார். எனவே அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை குறித்து நாம் பார்ப்போம்னா நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் தூயா வேறு என்னென்ன சொல்கிறாரோ அது உங்களோட சொல்லுகிறேன். என்னென்ன வசனத்தில், இந்த பைபிளில் என்னென்ன வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை சொல்கிறாரோ அதை நான் உங்களோடு கூட சொல்லி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வமே பேசும். மெய்ப்பரும் மந்தையும், ஆயனும் ஆடுகளும். இன்று பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே நமக்கெல்லாம் ஆயராய் இருக்கிறவர் அவர்தான். மெய்ப்பராய் இருக்கிறவர் அவர்தான். நாம் எல்லாரும் ஆடுகள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவரால் படைக்கப்பட்ட ஆடுகள் தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மத்தேயு நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அங்கே நிறைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் தொட்டு விடுதலை சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்த்தா அங்கே ஏதோ இஸ்ரேலியர் மக்களும் வரல, கிறிஸ்தவத்திலும் வரல, நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. திரளாக அப்படியே நெருக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் எடுத்து நீ படித்து பார்க்கணும். அந்த வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துமே நம்முடைய உள்ளத்தை பட்டியலே செய்யும். 9:36. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இரக்கமுள்ள பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆயன் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து இருந்தார்கள்.
என் அன்புக்குறிகளே, எத்தனை அருமையான கருத்து. ஒரு ஆடு இருக்குன்னாக்க, ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னாக்க அதுக்கு மேய்ப்பன் இருக்கணும். இல்லைன்னா அது அங்கே ஓடும் இங்கே ஓடும், ஓடி 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 பார்த்து பார்த்து கடந்து சோர்ந்து போயிடும். ஏன்னா எங்கே போகிறது? மேய்க்கிறது, மேய்ச்சலுக்கு எங்கே போகிறது? தண்ணிக்கு எங்கே போகிறது தெரியுமா? அதுக்கு தண்ணிக்கு ஓடும், பில்லுக்கு அங்கே ஓடும். ஓடி ஓடி பார்த்து எனக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தால் என்ன நடக்கும்? மேய்ப்பன் பார்ப்பாங்க, ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே மேய்ச்சல் நிறுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சா ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்து தண்ணியாண்டு நிறுத்துவாங்க, தண்ணி குடிக்கிட்டுன்னு. அப்படிப்பட்ட நிலை அந்த மக்களுக்கு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் அந்த மக்கள் திரண்டு வந்திருந்த மக்களை பார்த்து பரிவு கொள்ளுகிறார், ஒரு இரக்கம் கொள்கிறார், மனது உருக்கம். ஐயோ, இவர்களெல்லாம் வழிநடத்துகிற நிலை இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஆண்டவர் பரிவு கொள்ளுகிறார் ஆயன் இல்லாத ஆட்டை குறித்து. ஆயன் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து ஆசீர்வாதம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவர் பரிவு கொள்ளுகிறார். இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது ஆயன் இல்லாத ஆடு, இந்த ஆயன் இல்லாத ஆடு என்று பார்க்கிற பொழுது அடுத்து ஒவ்வொரு கருத்தையும் நான் பார்க்கிற பொழுது பயங்கரமான ஒரு கருத்தாக இருக்கும். ஆயன் இல்லாத ஆடு யாரும் இல்லை, சரி அதை விடுங்க. அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். அந்த கருத்து நான் உணர்த்துறேன். மத்தேயுவில் எடுங்க, மத்தேயுவில் எடுங்க. மத்தேயுவில் 15ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் நீ படிப்பீங்களா? அங்கே ஒரு கருத்து சொல்லுவார். 15ல் 24ஆம் வசனம் சொல்லுவார். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தவாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளிடமே நான் அனுப்பப்பட்டேன் நான் சொல்றார். யாரு? நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். காணாமல் போன ஆடுகளை இஸ்ரேல் காணாமல் போன இருப்பவரிடமே பண்ணாங்க. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் அனைத்துமே ஆடு பிணைத்து அவருடைய மந்தைகளாக அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அந்த ஆட்டில் ஏதாவது ஒரு ஆடு போனால் கூட அவர் தேடி கண்டுபிடிப்பார்கள். காணாமல் போன ஆடுகளை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றார். காணாமல் போன ஆடுகளை தேடி அதை கண்டுபிடிப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டு வந்தேன், பிதாவாகிய கடவுளால் அனுப்பப்பட்டு வந்தேன். இஸ்ரவேலின் ஆடுகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள், அவரால் அழைக்கப்பட்ட ஆடுகளை நான் தேடி கண்டு வந்து சொல்லுகிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்று வணங்கி அவர் கடந்து வருகிற அத்தனை பேருமே அவருடைய ஆடுகள். அந்த ஆடுகளில் ஏதாவது ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அங்கே ஆண்டவர் தேடுகிறவராக இருக்கிறார். கருத்து பார்க்கணும் பிரிமா. ஆடுகளை கடந்து வருகிறார். நான் தான் கொண்டு அவர் தேடி கண்டு வருகிறார்கள். இந்த காணாமற் போன இந்த தேடவே நான் வந்தேன் சொல்றாரு இல்லைங்களா? வந்தேன், காணாப்பட அதுக்கு தேடி கண்டுபிடிக்கவே என்னை அனுப்பினார், நான் வந்தேன்னு சொல்லுகிறார். என் உள்ளம் பத்தி இருக்கிறது. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நான் என் வாழ்க்கை உணர்ந்து தான் அதை பற்றி எறிகிறேன். காணாமல் போன ஒரு ஆடை போல் இருந்தேன். எங்கே உலகப்புறமான காணாமல் போன ஆடு போய் இருந்தேன். இந்த காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தே அதுக்காக அனுப்பப்பட்டேன்னு சொல்லுகிற பொழுது இந்த அதிகாரத்தை அதே மத்தேயுவில் எடுங்க, மத்தேயுவில் 18ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 18ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனத்தை நீ படிப்பினாக்க, மத்தேயுவில் 18ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனம் படித்தீங்கன்னாக்க அவர் சொல்கிற ஒரு கருத்து பயங்கரமான ஒரு கருத்தாக இருக்கும். அது எப்படி சொல்கிறாரு பார்த்துடுங்க, எந்த உணர்வோடு கூட சொல்ல பார்த்துக்கிடுங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால், ஒரு ஆடு வழி தவறி அலைந்தால், அவர் 99 ஆடுகளையும் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு அங்கே விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? சென்றார் அல்லவா? பத்துக்கிடுங்க. 99 ஆடு அங்கேயே விட்டு விட்டு 100 ஆடு இருக்குனாக்க அதில் ஒரு ஆடு எங்கேயா காணாமல் போயிடுச்சு, வழி தவறி போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, வழி தவறி போயிடுச்சுனாக்க 99 ஆட்டையும் அங்கேயே விட்டு விட்டு அந்த வழி தவறி போன அந்த ஆட்டை தேடி போகிறவர் தான் நம்முடைய நல்ல மெய்ப்பர் ஆயர். போவார் அல்லவா? அப்படிதான் நானும் ஒரு கிறிஸ்துவனா இருந்து ஒரு பெயருக்கு ஒரு கிறிஸ்துவனா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். மந்தையிலிருந்து போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஏன் என்ன மாத்திரமல்ல, உங்கள் அனைவரையும் அநேகர் பேர் அப்படி தேடி வந்தார். நான் 99 ஆடு அல்ல, வழித்து வரப்போன ஆடு. வழித்து வரப்போன என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றினார். பாட்டு அடுத்து என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி 99 ஆட்டுகளை விட்டு ஏன் என் மேலே அவ்வளவு பிரியும்? நீங்களும் அது மாதிரி தான், உங்களுக்கும் தேடி வந்தவர் தான், பார்க்கணும் மாதிரி தேடி வந்தவர் தான். நான் அந்த வசந்த சொல்லுகிற வார்த்தை படிக்கிற பொழுது அந்த பாட்டு தான் பாடுவேன். என்னை தேடி இயேசுவை படுவேன். பரிமார்களே, அந்த அடுத்த ஒரு வசந்த அந்த 12 சொல்லிட்டீங்களா? அது 12 படிச்சிங்க. இப்போ 14 வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த ஒரு வசனம் எப்படி சொல்லியிருக்கேன்னு பாருங்க. 14 வசனம். அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். விண்ணக தந்தையின் ஒருவர் கூட நெறி தவறி வழி தவறி காணாமற் போகக்கூடாது என்பதுதான் அந்த விண்ணக தந்தையுடைய திருவுளம். அதனால்தான் மெய்ப்பனாக ஆயராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்கத்தை அனுப்பி வைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்தார். பார்க்கணும் பிரிமாக்களே, ஒவ்வொரு கருத்தையும் படிக்க படிக்க அந்த ஆயன் எப்படி செயல்படுகிறான் பார்க்கணும். இந்த கருத்தின் தேடி வருகிறார். எனக்கு ஒரு சின்ன இருக்கும். இன்னைக்கு உன் குடும்பத்தில் தவறான வாழ்க்கை வாழ்ந்து பெற்று போயிட்டேனாக்க ஆண்டவர் அவரை தேடி வருகிறவராக இருக்கிறார். அந்த நிலையை விட்டு வெளியே போறான காணாம போனாக்க ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கிறார், கொண்டு வருவதா இருக்கிறார். இன்று உன் மகனை, உங்கள் மகளை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறார். கொண்டு வந்து சேர்ப்பார். ஒப்புக்கெடுக்க பார்க்கணும், தேடி வந்துருக்கு. இந்த வசனத்தை ஒவ்வொரு கருத்தும் பார்க்கணும். ஆண்டவர் தேடுகிறவராய் மேய்க்கிறவராய் கண்டு வருகிறாய். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே இதோ உங்களுடைய மந்தையே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு ஐயா, அவன் தான் எங்கள் மகன், அவள் தான் என் மகள், அவள் தான் என்னுடைய கணவர், அவள் தான் என்னுடைய மனைவி என்று நாம் ஜெபிப்போமானால் அந்த மெய்ப்பனாக இருக்கிறவர் அது ஓடி பரிவு இறக்குமுள்ள ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு நம்மளை சேர்த்து விடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு எசேக்கியேல் புத்தகம் வருது, ஞாபகம் வருது. எசேக்கியேல் புத்தகம் எடுக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை எடுத்து நீ படுத்தினாக்க அந்த ஒரு கருத்து பயங்கரமாக இருக்கும். இப்போ எசேக்கியேல் 34 11-12 தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையின் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். தேடி போய் மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் மீட்டு வருவேன். மீட்டு வருவேன்.
எங்கேயோ போய் மாட்டுக்கச்சிங்கயா, மாட்டுக்கச்சி. அது கொம்போ தலையை போய் மாட்டுக்கச்சிக்கடு. இதோ பாவத்துக்கு அடிமை மாட்டுக்கிச்சு, பாவத்தின் வலையில மாட்டிக்கிடுச்சு, பிசாசின் வலையில மாட்டிக்கிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் வலையிலிருந்து கொண்டு வர இருக்கிறார். பாவத்தின் அடிமைத்திலிருந்து கொண்டு வர இருக்கிறார். கருத்தை பார்க்கணும். மப்பும் மந்தாரமான வேலை. இப்போ மப்பு மந்தாரம்னாக்க காலையில் வேலை, விடிகாலம் அல்ல, மாலையில் தான் மப்பு மந்தாரம். மாலையில் தான் ஆடுகள்லாம் ஒன்றா சேர்த்துற நேரம். மாலையில் தான் ஆடுகள்லாம் ஒன்றா சேர்த்து பட்டியில் அடைக்கிற நேரம். நான் கிராமத்தில் வந்துக்கிட்டு அதனால் அப்படி மப்பு மந்தாரம் ஆண்டு சாயந்தரம்னா ஆட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் ஊட்டி வந்து சேர்த்துவாங்க, பட்டியில் சேர்த்துவாங்க. இந்த நாட்கள் மப்பு மந்தாரமான நாட்கள். ஆண்டுடைய நிலையிலே இந்த காலகட்டத்திலே அது மப்பு மந்தாரமான நாட்கள். எனவே தான் அந்த ஆண்டவர் மெய்ப்பனாக இருக்கிற, நாயனாக இருக்கிற அந்த ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் தேடி ஓடி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். பார்க்கணும். இந்த நாள் என்னுடைய இப்போ எனக்கு 68 வயதாகிறது. 68 வயது. என்னுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது அப்படி உணர்ந்தேன். இன்று இந்த காலகட்டத்திலே பார்க்கணும், என்ன நற்செய்தி அறிவிப்பு பணி ஆத்மீக காரியங்கள் எத்தனை வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? மப்பு மந்தாரமான காலத்திலே ஆண்டவர் தான் தன் மந்தைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11-12 வசனப்படியாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல என் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் அல்லவா, இந்த நற்செய்தி அறிவிக்கிறேன். கடவுள் நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய சீடர்களை தேர்ந்து கொண்டார். தன்னுடைய சீடர்களை அவர் தேர்ந்து கொண்டார். 12 அவர் இயேசு ஆண்டவர் 12 தன்னுடைய சீடர்களை தேர்ந்து கொண்டார். சீடர்களை தேர்ந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் சொல்வார், என்ன சொல்வார்னாக்க, இந்த மத்தேயுவில் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அனுப்புகிறார். 12 சீடர்களை அனுப்புகிறார், நோய்களை குணமாக சொல்லி அனுப்பிட்டு அந்த 6வது வசனத்தை ஒரு வார்த்தை சொல்லுப்பார். அந்த 6வது வசனம் வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லுக்கும், வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். இஸ்ரேல் என்பதை ஒரு கிறிஸ்துவ சமூகம் வச்சுக்கிடுங்களேன். கிறிஸ்துவ சமூகம். அப்போ வழி தவறி போன கிறிஸ்துவ மக்களும் போங்க. அவங்க எப்படி போனான்ட்டுங்க இல்லைங்களா? வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் ஒரு கிறிஸ்துவ மகனும் போயிட்டான். அவன் தவறி போயிட்டான், வழிபட்டு போயிட்டான், வழி தவறி போய்விட்டான், காணாமற் போய்விட்டான். அவனை கண்டுபிடிங்க, கொண்டு வாங்க. ஏதோ பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டான், பிசாசன் வலையில மாட்டிக்கிட்டான், அவனை கொண்டு வாங்க என்று தான் தன்னுடைய 12 சீடர்களை அவர் அனுப்புகிறார். போ, கண்டுபிடி, கொண்டு வாங்க. அவன் எங்க மாட்டிக்கிட்டான், என்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டான் கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றார். வழி தவறி போன ஆடுகளை இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடம் போன சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கிற பொழுது நம்முடைய பார்க்கணும். இன்று ஆண்டவராய் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். நற்செய்தி வழியாக அலைந்து தேடி கடந்து வருகிறார். இன்னைக்கு நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன். எத்தனையோ லட்சம் மக்கள், கூடான லட்சம் மக்கள் பார்த்துக்கொண்டு உலகத்தின் பல பகுதியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தை வருகிற பொழுது அவர் ஏதாவது ஒரு நிலையில் இருப்பானா, ஆண்டவர் தானே குரல் கொண்டு வருகிறார். அழிந்து போகக்கூடாது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு பேசும் பொழுது எனக்கு ஒரு துயமான ஒரு இருக்கும். அழிந்து போகக்கூடாதுன்னு படும்போது இந்த பேதுரு சொல்லுவார். பேதுருல பார்க்கும்போது 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் ஒரு கருத்து சொல்லுகிறார். அதை படிச்சா அதிகமாக இருக்கும். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயர் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். அது என்னை குறித்து தான் சொல்லுகிறது, உங்கள் நம்ம ஒவ்வொருவரை குறித்து தான் சொல்லுகிறது. எங்கோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், என் நாயன் இயேசு இந்த ஆட்டை தேடி வந்தார், நம்ம ஒவ்வொரு தேடி வந்தார். இப்போ ஆண்டுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதுதான் சொல்கிறது, நீங்கள் வழித்தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். வசனம் ஒவ்வொன்று படிச்சனுங்க. ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களையும் ஆயரும் கண்காணிப்பதுமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட அப்படி இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? எல்லாம் பிரைஸ்லா சொல்லலாம். பிரைஸ்லா. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஆயனில்லாத ஆடுகளை போல இருந்ததை பார்க்கிறார். ஒன்று, ஆயனில்லாத ஆடுகளை இருந்ததை அவர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். இரண்டாவது, காணாமற் போன ஆடுகள் பார்த்தோம். காணாமற் போன ஆடுகள் பார்த்தோம். அடுத்தது, வழி தவறி போன ஆடுகள். ஒன்று, ஆயனில்லாத ஆடுகள். இரண்டாவது, காணாமற் போன ஆடு. மூன்றாவது, வழி தவறி போன ஆடு. இந்த ஆடுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துறத்தான் நம்முடைய ஆயருடைய வேலை என்று நாம் பார்த்தோம். தினத்தில் நேற்று தினத்தில் கடைசியில் ஒரு வசனம் வாசித்தோம். நீ பார்த்துருப்பீங்க. கடைசியில் ஒரு வசனம் வாசித்தோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை படித்தோம். நீங்கள் வழி தவறிய அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாவுக்கு ஆயிரம் கண்காணிப்பருமாக ஐயா வந்திருக்கிறார் என்று தோத்திரம் பண்ணணும் இல்லைங்களா? இந்த கருத்தோடு கூட நான் இந்த செய்தியை நான் தொடர இருக்கிறேன். தூயான் உணர்த்துறபடி நான் தொடர இருக்கிறேன். யோவானிலே 10ஆம் அதிகாரம், அதில் நான் அடிக்கடி பார்த்து தான் கேட்டுத்தான். அதில் மெய்ப்பனும் ஆயிரம் மந்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்து 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீ படிப்பில்லைன்னா அது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே எடுத்துக்கலாம். 10 யோவானத்தையும் அப்படியே எடுத்துக்கிங்க. அதில் அப்படியே போயிட்டு வைக்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல்ல படிங்க. வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி கொடுக்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை தன் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். இந்த கருத்தை பார்க்கணும் இருக்கும். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி கொடுக்கும். நான் உண்மையான அவருள்ள ஆடாக இருந்தாலாக்கே அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற ஒரு மகனாக இருப்பேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னாக்கே என் பெயருக்கு சொல்லி என்று கொடுப்பார். என் பெயரை சொல்லி செல்வநாதன் நானும் ஆண்டவரே என்னுவேன். இப்போ உதாரணம் அந்த விளம்பரம் எடுக்க, நான் கிராமத்தில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் ஆடுகள்லாம் இருக்குது. சில ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டான்னு இருந்தேன். உடனே அந்த ஆடுங்க பேன்னும் பேர் கொத்துக்கட்டும். அது அது ஒரு ஆடு பேர் வச்சுட்டு பாருங்க, இந்த ஆட்டுக்கு இந்த பேர் இருக்கு. இப்போ அப்போ கூடும்போது இங்கே சொல்கிற வார்த்தை பண்ணுங்க என் குரலுக்கு அது செவி கொடுக்கும். அவர் கூப்பிடுறாரு, அவர் குரலுக்கு இந்த ஆடு செவி கொடுக்கிறது. என் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். நான் அது குரலுக்கு செவி கொடுத்து நான் ஆண்டவரை பார்க்கிறேன். அப்போ உறவு கொண்டு வருகிறது. அவர் என்னை வெளியே கூட்டி கொண்டு போவார்னு சொல்லுது. வெளியே கூட்டி போவார். வெளியே அங்கே இது எப்பயுமே மந்தில் அடிச்சுட்டு இருக்கிறலாம். வெளியே அழைத்து கொண்டு போவார் செல்வான். அடுத்தது 4வது வசனம் படிக்கணும், பார்க்கணும். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். அவருக்கு முன் அந்த ஆட்டுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருப்பார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அவரது குரல் அந்த ஆட்டுகளுக்கு தெரியும். என் அன்புக்குரியவரே, அவர் குரல் அந்த ஆட்டுக்கு தெரியும். இறைவசன வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம் அந்த ஆட்டுக்கு தெரியும். வேற எதுக்கு தெரியாது. கருத்துக்கு பார்க்கணும். ஆயன் முன் செல்வார், மந்தர் எல்லாம் பின்னாடி வரும்.
ஆண்டவர் முன்னாடி போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் முன்னே போகிறார், பின்னாடி போகும்போது தான் எங்கே எந்த இடத்துல கொண்டு போகிற தெரியும். எங்கே கொண்டு போகிறார், அவர் எந்த இடத்துல கொண்டு போகிறான்னு, அவர் எங்கே கொண்டு போவார், அவர் கூட்டி போயிட்டே இருக்கிறார், அவர் பின்னாடி போயிட்டே இருக்கிறார். அவர் குரலுடைய அந்த இறைவசன வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்களுக்கு, அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற மக்களுக்கு அவர் கூட்டி கொண்டு போயிட்டே இருக்கிறார். இந்த சங்கீத புத்தகம் எடுக்கிட்டு பார்க்கணும். இந்த முன்னே கூட்டு போகிறான்னு சொன்ன இல்லைங்களா, சங்கீத புத்தகத்தை எடுக்க, திருப்பாடல் எடுங்க. சங்கீத புத்தகம் தான் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தை பார்த்துனாக்க அதில் அருமையான தலைப்பு தான் சொல்லப்பட்டிருக்கும். அதில் தலைப்பு போட்ட ஆண்டவரே நம் ஆயரன்னு அவர் தான் மெய்ப்பட்டுருக்கிறாங்க. அந்த ஆயிரம் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, அடிக்கடி நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன். அவர் முன்னாடி போயிட்டு நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். பசும்புல் மேய்ச்சலை கொண்டு போறார், நல்ல தண்ணியாண்ட கொண்டு போயிட்டு இருக்கிறார். பார்க்கணும் பிரியமாக்களே, எனக்கு எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டே இருக்கிறார் தான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேக சகோதரர் சொல்லுவாங்கன்றிருக்கு, பிரதர் நான்லாம் ஒரு காலத்தில் எங்கேயோ எப்படி வாழ்ந்து தெரியுங்களா, தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படி வச்சுட்டேன். என் நண்பர் சொல்லுவார், ஒரு காலத்தில் எப்படியோ நான் வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி ஓடுகிற மந்தையாக இருக்கிறேன்னு சொல்லுவாருன்றிருக்கு. பலவித கதை இருக்கு இல்லைங்களா, அப்படி நிறைய கருத்து இருக்கு. சரி, நல்ல பசும்புல் மேய்ச்சலை நடத்தி செல்லுகிறார், தண்ணீர் எடுத்து போயிட்டு இருக்கிறான்னு. சரி, 4வது சொல்லுங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நிலை வந்தாலும் அது 4வது வசனம் படிக்க பாருங்க, அது வருஷம் பண்ணணும். 4வது வசனம், மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உன் கோலும் கையில் வச்சிருக்க கோல் என்ன கைத்திட்டு. நான் சப்போஸ் என்ன போனாக்க ஒரு கொட்டி இந்த பக்கம் திருப்புவீங்க. நான் சப்போஸ் நான் வழி தவறி போனாக்க அந்த பக்கம் போனாக்க ஒரு தட்டு அடித்து என்னை திருப்பீங்க. எப்படி கொண்டு பாருன்ட்டுக்கு, நான் அழிஞ்சு போகாதபடி, நான் கெட்டு குட்டிச்சவராகாதபடி, நான் நோக்காடு போகாதபடி, தப்பு பண்ணும்போது டக்குன்னு ஒரு அடி அடித்து தைக்கணும் வரும். எச்சு அறிமாசன் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது எப்படிலாம் அந்த 4-5 வசனம் இருக்கும். அந்த 6வது வசனத்தை நீங்கள் படிக்கணும். 6வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 6வது வசனம் படிக்கும்போது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் வெகுநாள் வாழ்ந்திருப்பேன். எத்தனை வெகுநாள் வாழ்ந்திருப்பேன், ஆணுடைய இல்லத்திலே வெகுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த கருத்தை பார்க்கணும் பாருங்க பெரிய மகளே. நான் இந்த அடிக்கடி நான் பாடுவாங்கன்றிருக்கு, நான் பாட்டுப்பட்டு இந்த வசனம் படிக்கல உள்ளத்தில் ஒரு பூரிப்பாக்கணும். ஏதோ நிலையில் இல்லை, வசனம் படிக்கிற பொழுது அது தூய ஆவினால் ஏவப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் தூய ஆவி கொண்டிருப்போமானால் அந்த சதில் பாட்டு அப்படியே மகிழ்ச்சி அடைகின்ற கருத்து தான் பார்க்கணும். எது படிச்சுட்டு போகிறதுன்னு இல்லை, எது கொள்ளுற வசனம் கொண்டுக்கணும். அந்த சங்கீதக்காரனுக்கு ஏன்னா அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திக்கணும். எங்கேயோ வாழ்ந்திருந்த, எப்படி வாழ்ந்து கொண்டது, ஆண்டவர் தேடி நம்மை அழைத்து இன்று அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவருடைய பரிசுத்த ஆவின்ற தண்ணீரை குடித்து நாம் வாழ்வதற்கும் பசும்புல் மேய்ச்சல், இறைவசன்கிற வார்த்தை தான் பசும்புல் மேய்ச்சல். தண்ணீர் தான், ஜீவ தண்ணீர் தான் அவர் தூய ஆவி. வார்த்தையிலும் ஆவியிலும் வாழ்ந்து அவரோடு கூட மகிழ்ந்திருக்கிற ஒரு பாக்கியம் தான் அவர் கொடுத்த பாக்கியம். எங்கேயோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், இன்று அழைத்து இந்த இறை வார்த்தை என்கிற உணவை கொடுத்து அவருடைய நிலையிலே கடந்து போகும்படியாகவும் பரிசுத்தாவிலே ஜெபித்து அவர்களை அனுபவிக்கும்படியாகவும் நாம் எல்லாத்தையும் நடப்பித்து கொண்டிருக்கிற நல்ல மெய்ப்பனாம் ஆண்டவர். இதை படிக்கிற பொழுது ஒவ்வொன்று பார்த்தோம். தயவுசெய்து ஏசியா புத்தகம் விடுங்க, 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். 40ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எடுங்க.
எடுங்க, எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசன வார்த்தை என்ன சொல்லியிருக்கு. எஸ்யா 40:11 எடுத்து படிங்க. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். தன் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். தன் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கவனத்துடன் நடத்தி செல்வார். ஒவ்வொரு கருத்தை படிக்கணும் பாருங்க. ஆயனை போல் அவர் நம்மை மேய்ப்பார். பசுமல் மேய்ச்சலிலே தண்ணீர் அண்டை கொண்டு வந்து நம்மை மேய்ப்பார். குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். நான் கொஞ்சம் வேலை ஒரு பெரிய குட்டியாச்சு வச்சுக்க, கையில் தூக்கிட்டு இப்படி இருப்பார். பெரிய பெரிய குட்டியாச்சுனாக்க அப்போ கையில் கட்டிருப்பார். ஒரு சின்ன குட்டியாக இருந்தாச்சுனாக்க எடுத்து தோல் மேலே வச்சுக்கிடுவார். தோல் வச்சுட்டு நான்லாம் அடிக்கடி நினைக்கிறது, நான் சின்ன குட்டியாக இருக்கிறத நினைப்பேன். நான் சின்ன குட்டியாக இருக்கேன், அவர் தோல் மேலே இருக்கிற சூட்டிய குட்டி அல்லது கையில் இருக்கிற ஒரு சின்ன குட்டியாக நினச்சிட்டு இவ்வளோ பெரிய 68 வயசு இப்படிதான் இருக்கிறேன். ஆனால் கூட அவர் சமூகத்தில் ஒரு சின்ன ஆட்டிக்குட்டி தான், சின்ன ஆட்டிக்குட்டி தான். தோல் மேலே சுமக்கிறேன். நான் கொண்டு வரணும், பெரிய கொலை கொண்டு வரணும். இப்படியான அவர் குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். குட்டிகளை தன் தோளிலே சுமந்து போவார். சின்ன சின்ன குட்டிகளை தோல்மை சுமந்து இருப்பார். சினை ஆடுகளை கவனத்தோடு நடத்தி போவார். சின்ன ஆடு எப்படி நடக்கும், அவங்கள கவனமாக நடிச்சிருவாங்க. அதுக்கு அடிப்படக்கூடாது அப்படின்னு போயிட்டு நடத்தி சொல்லப்பட்டு ஒவ்வொரு கருத்து பார்க்கணும். இன்று என் அன்புக்குரிய சகோதரமே, உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படித்தான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தன்னுடைய வாழ்க்கையில அவரை அனுபவிக்கணும், அனுபவித்து மகிழ்கணும். அந்த ஆண்டவர் மேய்ப்பன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? தேவையான உணவை அவர் கொடுக்கிறார், தண்ணீரை குடிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இந்த ஆட்டை யாராவது திருடி போய் விடுவாரா? இந்த ஆட்டை யாராவது கொள்ளடித்து போய் விடுவாரா? விட மாட்டார். சிங்கமோ நரியோ புறையோ எது வரும் விடுவாரா? விடவே மாட்டார். பிசாசின் தொல்லைகளோ எதுவுமே நம்மை அணுகாது. அவர் பாதுகாத்து பராமரித்து நம்மை நடத்துகிறவராய், பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் அளித்திருக்கிறார். உணருங்கள். ஆண்டவரை அனுபவிங்கள். அவருக்குள் மகிழ்ந்திருங்கள். வார்த்தை சொல்லுகிறார். நான் இதை படிக்கிற பொழுது எரேமியா 10 எனக்கு ஞாபகம் வரும். எரேமியா 10 10வது வசனம் நினைக்கிறேன். எரேமியா 31 10வது வசனம் நினைக்கிறேன். அதுல ஒரு கதை சொல்லிட்டு பாரு, அது அருமையான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். 31:10. அது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க இன்னைக்கு தூய உணர்த்துறதான சொல்றதுதான். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல நம்மை காப்பார்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பார்க்கணும். சும்மா ஏதோ உலகப்பரமான நிலையில போகக்கூடாது. வாழ்க்கை அனுபவிக்கு ஆயன் தன் மந்தையை காப்பது போல அவர் காப்பார்னு சொல்லுங்க. பார்க்கணும். பிரியமார்களே, நம் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன். மந்தைகளை தேடி சென்று அழைத்து வழிநடத்துகிற ஆயன், முன் செல்லுகிற ஆயன், பசுமல் மேய்ச்சல் நடத்துகிற ஆயன், தண்ணீர் வழிநடத்துகிற ஆயன், நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆயன், சிறு குட்டி ஆடுகளை தோல்மேலே சுமக்கிற ஆயன், சினை ஆடுகளை கவனமாய் நடப்பிக்கிற ஆயன். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இப்படி பாதுகாக்கிறான்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அச்சமே இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. அவர் போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடி பாட்டுக்கு ஆடுங்களாம் பிடிக்க தலை குனிஞ்சு போயிட்டே இருக்கும். செம்மறி ஆடுகள் தலை குனிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஒரு காலம் கிடையாது, எங்கே போகிறன்றதே தெரியாது, போயிட்டே இருக்கும். இந்த மீகாகமத்தில் பார்க்கும்போது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். மீகாகமத்தில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அச்சமின்றி வாழ்வீர்கள் சொல்லப்பட்டிருக்கும்.
மீகா 5:4 பார்க்கும்போது அச்சமின்றி, மீகா 5:4 அச்சமின்றி அவருடைய ஆடுலாம் இருக்கிற நாம், அவர் மேய்ப்பராக இருக்கிறனால அவர் ஆடுல இருக்கிற நாம் அச்சமின்றி ஒன்றும் பயப்படவில்லை, தேவையில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, எது இருந்தாலும் நமக்கு அவர் ஒருவேளை நோய் இருந்துனாக்கி அதில் அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிடுவார். தண்ணீர் பல பாதுகாப்பு தந்துருப்பார். என் அன்புக்குரலை ஒவ்வொரு வசன வார்த்தையில் பாருங்கள். கடவுள் இன்று என் அருமை மக்கள் என்று சொல்லுவது என் நல்ல ஆடுகளே என்று சொல்லுகிறார். நம்முடைய பெயரை சொல்லுகிறார், உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். என் பெயரை சொல்லி அவர் கூப்பிட்டார். செல்வநாதன் என்று எனக்கு பேர் வச்சார். நீ என் ஆடுடான்னு சொன்னார். ஏண்டா காணாமல் பணம் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். இன்று ஒவ்வொருவரையும் அப்படித்தான் கண்டுபிடிச்சு வச்சு அவருடைய அன்புக்குள்ளாய் பாசத்துக்குள்ளாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து அந்த யோவான் நட்சத்திரத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். யோவான் நட்சத்திரத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். யோவான் நட்சத்திரத்தில் அந்த வசனம் பார்க்கணும். ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கும். 10ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம் பார்க்கணும். பிரியமகளே, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர், நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார், தன் உயிரை கொடுப்பார். நமக்காக உயிரை கொடுக்கிற நல்ல ஆயர், மந்தைகளுக்காக ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிற ஆயர், காணாமற் போனதை வழித்தவறி போனதை தேடி கண்டுபிடிச்சு மந்தையிலே சேர்த்துக்கிற ஆயர், பசுமுள் மேய்ச்சலில் நடத்துகிற ஆயர், தண்ணீரை வழிநடத்துகிற ஆயர், குட்டியாடுகளை கட்டி பிடிக்கிற ஆயர், தொல்லை சுமக்கிற ஆயர், சினையாடுகளை வழிநடத்துகிற ஆயர், அவரே காப்பார். நமக்காக தன் உயிரையே கொடுப்பார். கொடுப்பார். பார்க்கிறோம். எத்தனை இருக்கு. என் அன்புக்குரலை சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் படுத்திருக்கிற அத்தனையுமே அவருடைய ஆடுதான். அந்த யோவான்ல 16ஆவது வசனம் பாருங்க. 16ஆவது வசனம் 16 16 படிச்சு பாருங்க. அதுல ஒரு கதை சொல்லிப்பார். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். ஏற்படுத்தினேன். இது 16 16 படிங்க. 16 அப்படி படிங்க. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. என் கொட்டையில் இந்த பட்டியலே, கொட்டைனா இந்த கொட்டியில, இந்த பட்டையில, இந்த பட்டியலே ஆட்டு மந்தை என்று சேராத ஆடுகளும் இருக்கிறார். நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவற்றை நான் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அவையும் எனக்கு குரலுக்கு செவிசாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் சொல்லிருக்கு. இன்னைக்கு வழி எத்தனையோ ஆடுகள் எப்படியோ போயிட்டு இருக்குது. மந்திலே இதுல சேராத, மந்திலே இந்த இதிலே ஐக்கியத்திலே சேராத, இந்த ஐக்கியத்திலே சேராத அநேக ஆடுகள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. அந்த ஆடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்தனம். அப்பொழுது ஒரே ஆயனும் ஒரே மெய்ப்பனும் ஆக இருப்பார்னு சொல்லுது. ஒரே ஆயிரம் ஒரே மெய்ப்பரும் ஒரே மந்தையுமாக இருக்கும் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லணும், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, நேரம் இல்லை, பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ நல்ல மக்கள் எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அத்தனையும் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது ஒன்றாய் சேரும். ஒரே மந்தையும் ஒரே ஆயிரமாய் மாறும். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடலாம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு வசன வார்த்தையும் உள்ளத்தின் ஆழத்திலே நிறுத்தி பாடலோடு கூட ஜெபிக்கலாம். பாட்டோடு கூட அப்படி தெரிந்து போகலாம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆயன் ஆட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். ஆயன் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே,
பயப்படாதே சிறு மந்தையே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்ணின் மணி போல் காக்கின்றாய், கருத்தாய் நம்மை பார்க்கின்றாய். கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆமா ஆண்டவரே, ஆய நாட்டை சுமப்பது போல் ஆண்டவரே எங்களை சுமக்கின்றவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பசும்புல் மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல்கிறவரே, இதோ இந்த நாளிலே கூட இந்த இறை செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரே சுமந்து காக்கின்ற தெய்வமாய் இருப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களோடு இருந்து நல்ல ஒரு பாதையில் ஆண்டவரே முன் சென்று அவர்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஆயன் நாட்டைக்கு வழியில் நடந்து செல்வது போல, முன் செல்வது போல ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு முன் சென்று ஆண்டவரே அவர்கள் வழிகளை ஆண்டவரை செம்மைப்படுத்துவீராக ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே, இப்பொழுது ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு வழி தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சரி 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 சரி. உடலெல்லாம் புண், அரிப்பு, அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு சகோதரன் அப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு சட்டி போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறார். இயேசுவே இயேசுவே என்னை கத்திக்கிட்டு இருக்கிறார். ஆண்டுடைய சிலுவில் இருந்து பரிசுத்த ரத்தம் அவர் மேல் அப்படியே ஊற்றி கழுவிட்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன். அற்புதமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி சரி சரி. திருமணமாகாத அந்த மகள், அந்த அப்பாவும் இல்லை, அம்மா தான் இருக்கிறாங்க. அவர் வேறு யாரும் வழியே இல்லை. எனக்கு திருமணம் ஆகாதா என்று கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிற அந்த மகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு யாருமே வழி இல்லை. அழுது கொண்டிருக்கிற அந்த சகோதரி ஆண்டவர் பார்க்கிறார். அற்புதமான ஒரு திருமண காரியத்தை நியமித்து கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே. செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தொடரட்டும். நற்செய்தி தெரிவிக்கிறவெல்லாம் அரும் அடையாளங்களால் வார்த்தை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே, தொடர்ந்து செயல்படும். மிக வெளிப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியதே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்த இந்த காணிக்கையால் தாங்கள்